முன்னாள் முதல்வர் வந்து லண்டன் கிளம்பிட்டாரு. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து துபாய் கிளம்பிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வந்து அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல யாவாவேலு மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதும், செந்தில் பாலாஜி வந்து இப்ப தேடப்படுற குற்றவாளியா ஒரு மாதிரி பாக்குறதும், இதெல்லாமே ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, ஏதோ ஒரு லிங்க் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் சந்தேகிக்கிறாங்க. ஏதோ இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அப்பப்போ பயந்துக்கிட்டாங்க, அங்க போய் பதுங்கிறாரு. இவ்வளவு பெரிய பழிய மேல் சுமத்துறீங்க, நான் பாத்துக்கிறேன் என்ன இருந்தாலும் அப்படின்னு எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர் வந்து பதுங்கி ஓடுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல, அவதூறு வழக்கில் கைது செய்யப்படுவது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் நபராக அவர் இருக்காரு. இன்னொன்னு, அவதூறு பேசுகிறவர்களே சரியானவர்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த வேனில் ஏற்றி செல்லும் போது கூட அவருடைய லாங்குவேஜை கவனிச்சிங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இவருக்கெல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்து இந்த ஆட்சியில உட்கார வச்சிருந்தாங்கிற கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அவர் பேசுறாரு. பல இடங்களில் அவர்கள் பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான லாங்குவேஜ்ல இருக்கு. விஜய் அவர்களும் இப்ப 10ஆம் தேதி போல வந்து கரூருக்கு போறதா சொல்லிட்டு இருக்காரு. அவர் மீண்டும் கரூர் போகும்பொழுது அங்க இருந்த அந்த மரண ஓலம் வந்து அவருக்கு அதுல கட்டாயமா கேட்கும். அதையெல்லாம் மீறி அவர்களை போய் சந்திப்பதைங்கிறத அதனாலதான் அவர் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த துயரத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கிற மனசு அவர்கிட்ட இல்லை. இப்ப தாவேகாவும் வந்து தூய சக்தி இப்ப தீய சக்தியா மாறிடுச்சா? வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன தீர்ப்பை எதிர்கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. விளம்பரப்படுத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் நிற்கிற இடமெல்லாம் மாநாடு தான். அவர் என்னைக்கு வீட்டை விட்டு அரசியல்னு வெளியில வந்தாரோ அன்னைக்கு எல்லாமே அவர் நடந்தா ஊர்வலம், நின்னா மாநாடுங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு அந்தரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து தமிழக அரசியல்ல நிறைய திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா நேற்று தினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவதூறு வழக்கில் கைது செய்யப்படுவது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் நபராக அவர் இருக்காரு. இன்னொன்னு, அவதூறு பேசுகிறவர்களே சரியானவர்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்க உங்களுடைய மாண்பை மீறி பேசுகிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற விஷயம் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு நபர் வந்து எங்கேயோ மேடையில் நின்று அசிங்கமாக முதல்வர் விஜய் அவர்களை பற்றியோ அல்லது அவருடைய குடும்பத்தை பற்றியோ பேசுனா யாருமே கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அதிமுக அமைச்சரவையில் ஒரு நல்ல அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அதற்காக திமுக அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க, இன்றைக்கி தென் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க, முன்னாள் அமைச்சராக ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கீங்க. நீங்கள் அவதூறாக அசிங்கமாக ஒரு மேடையில் பேசும்பொழுது அதை பார்த்துட்டு போகவே முடியாது யாராலையும். அப்போ சம்மந்தப்பட்டவருக்கு இது ஏன் அப்படியே விடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கட்டாயமாக வரும் இல்லையா? ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அவர் மீது ஒரு அவதூறு வழக்கு பதியப்படுது. பாருங்க, அந்த வழக்கு பதியப்பட்டு அவரை வந்து முன்ஜாமீன் கேட்குறாரு, முன்ஜாமீன் மறுக்கப்படுது, அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணுறாங்க. அந்த வேனில் ஏற்றி செல்லும் போது கூட அவருடைய லாங்குவேஜை கவனிச்சிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இவருக்கெல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்து இந்த ஆட்சியில் உட்கார வச்சுருந்தாங்கங்கிற கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. காவல்துறை உங்களை தாக்கியதா அப்படின்னு கேள்வி கேட்டால் தாக்கியது இல்லை, 2 பதில தான் சொல்லணும். நீங்கள் காவல்துறை என்னை தாக்கினாலும் நான் திருப்பி தாக்குவேன்னு சொல்கிற ஒரு நபர் எப்படி வந்து இல்லாதையும் பொல்லாதையும் பேசாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அவருடைய கைதுங்கிறது சரியான விஷயமா தான் பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ திமுக தரப்பில் சொன்னது ஆரம்பத்தில் விஜய் வெற்றி பெற்ற பிறகு வந்து சொன்னதுன்னா ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவங்க அமைச்சரவையிலே ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கக்குள்ள அதை ஆதரிக்கிற மாதிரி வந்து எங்கள் தரப்பில் இருக்க எம்எல்ஏக்கள் பேசுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அது ரெடியா? அப்படி பார்த்தா உங்கள் தரப்பில் இருக்க எம்எல்ஏக்கள் வந்து பேசுறதுலாம் பார்த்தா எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும், இதுதான் மாற்றமா அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலினும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் தன்னை பற்றி தரக்குறைவாக யார் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு பாயுங்கிறது திமுக ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எடப்பாடி அவர்கள் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டார். அவரை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி விட்டார். அதுவே வந்து பெரிய முன்னுதாரணமாக மாறி ஆளாளுக்கு வந்து அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனுடைய நீட்சியாக தான் அடுத்த திமுக ஆட்சியில் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ அதையெல்லாம் சரி அப்படின்னு நினைத்த முன்னாள் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட பிறகு அது எப்படி சரியா இருக்கும், இது வந்து அநியாயம் இல்லையா, தவறு இல்லையான்னு பேசுறதெல்லாம்
ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி தானே பேசுவாங்க. ஆனால் ஒரு நாகரிக அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அரசியல் ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ அவங்க இந்த மாதிரியான கொஞ்சம் அநாகரிகமாக பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க கட்சிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். கட்டாயமாங்க. இப்போ இதுவே வந்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு 2வது இடத்துக்கு வந்திருக்கு திமுக. கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம்ங்கிற சூழ்நிலை தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். யார் 3வது இடத்தை பிடிப்பதுங்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பொது வெளியில் நாம் வந்து தரக்குறைவாக பேசுவதுங்கிறது சரியா இருக்காதுன்னா அவர் தான் அவருடைய கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தணும். பல இடங்களில் அவர்கள் பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான லாங்குவேஜில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து தாவேக்காவை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ரொம்ப கேவலமெல்லாம் யாரையுமே இதுவரைக்கும் பேசலை. சட்டமன்றத்தில் கூட கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது கூட எல்லாரையும் மிக மிக மரியாதையை தான் பேசுகிறாரு. அதே மாதிரி அந்த அமைச்சரவையில் இருக்கிற மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே எதிர்கட்சியினரை ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுறதெல்லாம் இல்லை. யாரோ ஒரு சிலர் பேசலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்களான்னா இல்லை. அதே மாதிரி அந்த கட்சியினுடைய தலைமை முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கண்ணிய குறைவாக அவர் பேசவே இல்லை. நான் ஒரு விஷயம் நடுவில் கேள்விப்பட்டேன். தாவேக்காவை சேர்ந்த முக்கியமான ஒரு நபர், அவருக்கு வந்து இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படலை. அதே மாதிரி தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு பொது மேடையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசின சில வார்த்தைகள் வந்து இவருக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்ததாகவும், அப்போவே வந்து நான் சொல்வதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் அவரை வர சொல்லி ரொம்ப கடுமையாக அவர் திட்டி அனுப்பிச்சதாகவும், இந்த மாதிரிலாம் மேடையில் அநாகரிகமாக யாரையும் பேசாதீங்கன்னு எச்சரித்து அனுப்புவதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அவரை பொறுத்தளவுக்கு, முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அவரும் யாரையும் ரொம்ப கேவலமாக பேசுறதில்லை. அப்படி கேவலமாக பேசுகிறவர்களையும் அவர் கண்டிக்காமல் இருந்ததில்லை. இந்த தலைமை பண்பு மற்ற கட்சிகளுக்கு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஓகே சார். இப்போ வந்து தொடர்ந்து வந்து இந்த கரூர் சம்பவத்தை வந்து விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜனா கூட அந்த இணைப்பு விழாவில் பேசியிருந்தாரு. விஜய் அவர்களும் இப்போ 10ஆம் தேதி போல வந்து கரூருக்கு போறதா சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கட்டாயமா பெரிய வரவேற்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நெகிழ்வான சந்திப்பா இருக்கும். இப்போ அங்க வந்து ஒரு மாபெரும் துயரத்தை கண்ணெதிரே பார்த்தவர்கள் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்பவுமே வந்து வாழ்க்கையில் நாம் பெரும் துயரத்தை எங்கேயாவது ஒரு இடத்தில் அனுபவிக்கிறோம்னா மீண்டும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மனசு கூசும், பயப்படும். இப்போ அது மாதிரி பல சம்பவங்கள் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். நானெல்லாம் சில இடங்களில் ரொம்ப தவிர்ப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். மீண்டும் அங்கே நம்ம போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. பழைய நினைவுகள் வந்து நம்மளை பாடுபடுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலும் அவர் மீண்டும் கரூர் போகும்பொழுது அங்கே இருந்த அந்த மரண ஓலம் வந்து அவருக்கு அதில் கட்டாயமாக கேட்கும். இப்போ அதையெல்லாம் மீறி அவர்களை போய் சந்திப்பதைங்கிறத அதனால தான் அவர் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த துயரத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கிற மனசு அவர்கிட்ட இல்லை. அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அதற்கப்புறம் அந்த கரூர் மக்களை சென்னைக்கு வர வைத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு நேரடியாக அவர் பேசி தனித்தனியாக பேசி அவர்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சாரு. அதை பெருமளவு அவங்க நிறைவேற்றிட்டே இருக்காங்க. அந்த குடும்பத்தை எப்பவுமே அவங்க நடுத்தரில் விடவே இல்லை. இப்பவும் கூட சொல்லப்படுவது என்னன்னா, அந்த 41 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அரசு பதவி கொடுக்கணும், அரசாங்க வேலை கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்போட இருக்காரு. அதற்கு எலிஜிபிளா யார் இருக்காங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கரூர் போவார். அங்கே வந்து அது ஒரு நெகிழ்வான சம்பவமாக இருக்கும். கட்டாயமாக அங்கே தொகுதியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு அமைச்சராக இருக்கார். இந்த வரவேற்பை ரொம்ப ரொம்ப கிராண்டியராக அவர் பண்ணுவார். இன்னொன்று விஜயை பொறுத்தளவுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அங்கே பெரிய பிரம்மாண்டத்தை காட்டி அவரை வந்து அப்படியே விளம்பரப்படுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் நிற்கிற இடமெல்லாம் மாநாடு தான். அப்படி தான் வந்து அவர் என்னைக்கு வீட்டை விட்டு அரசியல்னு வெளியில் வந்தாரோ அன்னைக்கு எல்லாமே அவர் நடந்தால் ஊர்வலம் நின்னா மாநாடுங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. அப்போ கரூருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் காமிச்சு மக்களை திரட்டி பண்ணணுங்கிற அவசியம்லாம் தேவையே இல்லை. அவர் போனாலே அது ஒரு பெரிய வரவேற்பான நிகழ்ச்சியாக தான் அது மாறும். ஓகே சார். இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சார். அதாவது என்னன்னா, திமுக தரப்புல இருக்க முன்னாள் முதல்வர் வந்து லண்டன் கிளம்பிட்டாரு. அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து துபாய் கிளம்பிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வந்து அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல யாவாவேலு மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதும், செந்தில் பாலாஜி வந்து இப்ப தேடப்படுற குற்றவாளியா ஒரு மாதிரி பாக்குறதும், இதெல்லாமே ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, ஏதோ ஒரு லிங்க் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் சந்தேகிக்கிறாங்க. எப்படி சார்? இல்லைங்க, அவ்வளவு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ
உதயநிதியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை துபாய் போயிட்டு வர்றவர் தான். இப்போ துபாய் மட்டுமில்லை, பல்வேறு நாடுகளுக்கு அவர் போயிட்டு வர்றவர் தான். இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். அவர் துணை முதல்வர் வெளிநாட்டுக்கு போனார் அப்படிம்பாங்க. அப்புறம் அவர் துணை முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாலேயே பல முறை அவர் வெளிநாடு போயிட்டு வந்ததெல்லாம் நம்ம தகவல்கள் பார்க்குறோம். அப்போ ஏதோ இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அப்பப்போ பயந்துக்கிட்டு அங்கங்கே போய் பதுங்கிறாரு அப்படின்னு அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய பேரன் பட்டமளிப்பு விழாவுக்கு போறாரு. இப்போ தன்னுடைய பேரன் வந்து பட்டம் வாங்குறத அது லண்டன்ல படித்து பட்டம் 5 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கட்டுமேங்க. நம்ம சாதாரணமாக சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கே 4 நாள் 5 நாள் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகிற ஒருத்தர் வந்து ஒரு 15 நாள் இருப்பதுங்கிறது நம்மளாம் ஏன் கேள்வி கேட்கணுங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. அது அவருடைய சொந்த வாழ்க்கை, சொந்த முடிவு. அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து ஒரு 15 நாள் வெளிநாட்டில் போய் தங்கினாருன்னா கேள்வி கேட்கலாம். அரசு இயந்திரமே ஸ்தம்பிச்சு நிற்குமேங்க, நீங்கள் வந்து ஒரு முதல்வர் போய் நிற்கலாமா, வெளிநாட்டுக்கு 15 நாள் போகலாமான்னு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி அவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ தான், ஒரு முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏவும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய சொந்த வாழ்க்கைக்காக அவர் வந்து போகிறாரு. அவருடைய பேரன் பட்டம் வாங்குவதை பார்த்து சந்தோஷப்படணும்னு ஃபேமிலியோடு போகிறாரு. அதையெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வேலு போன்றவர்கள் சிங்கப்பூரில் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறத வேணா ஒரு சந்தேக கண்ணோட நம்ம பார்க்க முடியும். உள்ளபடியே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அல்லது நீங்கள் வந்து சும்மா போய் அங்கே தங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகளை நம்ம எழுப்பலாம். அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜியும் சரி, அவருடைய தம்பி அசோக்குமாரும் சரி தலைமறைவாக இருக்காங்க. அவர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும் போது அந்த குற்றத்தை நேரடியாக எதிர்கொள்வது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் வந்து குற்றவாளியாக கருதப்படுவது தான். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பழியை மேல் சுமத்துறீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்னவா இருந்தாலும் அப்படின்னு எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர் வந்து பதுங்கி ஓடுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அவருடைய குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சம்மனை கொடுக்குறாங்க. திங்கக்கிழமை சென்னையில் வந்து திருவல்லிக்கேணியில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. கட்டாயமாக ஆஜராக போகிறதில்ல. அதற்கு இடையில் அவரை தேடி கண்டுபிடித்து இவங்க கைது செய்யணுங்கிறது தான் ஒரு முனைப்பான வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ அதே மாதிரியே வந்து இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் ஓஞ்ச பாடே கிடையாது. இன்னைக்கு கூட வந்து குதிரை பேரம் வந்து முதலமைச்சர் வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க, தாவேக தரப்பில் வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக புகார் கொடுக்கறதுக்காக தலைமைச் செயலருக்கு திமுக சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் போயிருக்காங்க. இது எப்போ தான் சார் ஒரு எண்டுக்கு வரும்? இல்லைங்க, இதில் குதிரை பேரம்ங்கிறது வந்து இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் போய் திமுகவில் சேர்றாரு. இப்போ இது என்ன பேரம்? அதனால் இப்போ கட்சி மாறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. ஒரு ஆளுங்கட்சி வந்துருச்சுன்னா எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நமக்கு பொழப்பு வேணுங்கிறதுக்காக இங்கே வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று. திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் பல பேர் வெவ்வேறு கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவனவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இவங்க எம்எல்ஏவாக இருக்கிறது தான் இங்கே குற்றமாக கருதப்படுது. இவங்க எம்எல்ஏவாக ஒரு முடிவு எடுக்கும்போது தான் தப்பு, இந்த எம்எல்ஏவுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் இங்கே பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பாருங்கள். யாருமே எங்களை கூப்பிடல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நாங்களாக வர்றோம், நாங்களாக விரும்பி வர்றோம்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆதாரத்தை காமிங்க. இப்போ குதிரை பேரம்னு சொல்கிறவங்க இப்போ பாருங்கள், ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. திமுக இந்த ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சியை எடுத்துச்சு. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சபாநாயகருக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும்னு தாவேகாவிலிருந்து ஒரு 10 எம்எல்ஏவை இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களோட அவங்கள கைது பண்ண போகிறாங்க இல்லையா? இப்போ ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல், நீதிபதியிடம் சமர்ப்பிக்காமல் நீங்கள் வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றச்சாட்டுங்க அவங்க மேலே, நாங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி தான் அதை செய்ய முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுகவிலிருந்து வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே குதிரை பேரத்தின் காரணமாக இங்கே வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு கவர்னர்கிட்ட போய் நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்கல்ல, ஏதோ ஒரு ஒலி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வாய்ஸ் நோட்டு எங்கள்கிட்ட இருக்குங்க, இவரும் பேசின வாய்ஸ் நோட்டு இருக்குது அப்படிங்கிறத கவர்னர்கிட்ட சமர்ப்பிச்சிங்களா? அல்லது ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் உங்களால் சமர்ப்பிப்பதற்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? எதுவும் இல்லாமல் 19 குதிரை பேரம்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதிமுகவில் எதிர்காலம் இல்லைன்னு முடிவெடுத்தவர்கள் இங்கே வராங்க, அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்?
தாவேகா தரப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரபலமான ஒரு பிரச்சாரம் அப்படின்னா தூய சக்தி தீய சக்தி. ஆனா இப்ப வந்து அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இப்ப தாவேகாவுக்கு வந்ததுல வந்து நிறைய அமைச்சர்கள் மேல வந்து கொஞ்சம் புகார்கள்லாம் ஊழல் வழக்குகள் எல்லாமே இருக்கு. அந்த வகையில வந்து இப்ப தாவேகாவும் வந்து தூய சக்தி இப்ப தீய சக்தியா மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. கட்டாயமா அந்த பேச்சை நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன தீர்ப்பை எதிர்கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ ஒருவேளை அந்த தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக வருதுன்னு வைங்க, இல்லைங்க அவங்க ஊழல்லாம் பண்ணவே இல்லை, அவர்கள் மீது வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யானது அப்படின்னா இவங்க வந்து பொதுமக்கள் முன்னிலையில் போய் நெஞ்ச நிமித்து நிற்பாங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சுதான் சேர்த்தோம் அப்படிம்பாங்க. ஒருவேளை மாறாக ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அன்னைக்கு கட்சியில் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த தீய சக்தி தூய சக்திங்கிற வார்த்தை எல்லாமே எதன் அடிப்படையில் வருதுன்னா ஒரு ரைமிங்காக பேசணுங்கிற அடிப்படையில் வர்றது தான். அதையே பிடிச்சிட்டு நம்ம தொங்குறதுங்கிறது முடியாது. இன்னொன்று ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா 100% நல்லவன் கிடையாது. நம்ம நாட்டின் அமைப்பு அப்படி இருக்குது. நீங்கள் அதுவும் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா 100% நான் நேர்மையானவன்னு ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. யார் இருந்தாலும் மகாத்மா காந்தியே மறுபடியும் பிறந்து வந்தால் கூட அதுதான் யதார்த்தம். அதனால் அதில் எத்தனை சதவீதம் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கிறது தான் நாம் கேள்வி கேட்கணும். எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா 5 வருஷமும் நீங்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.